வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. மாநகராட்சி குப்பை வண்டிகள் தவறுதலாக போட்ட 5 பவுன் தங்கச் சங்கிலியை மூதாட்டியிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை சால்வை வழங்கி மேயர் ஜெகன் பெரியசாமி, ஆணையர் பிரியங்கா பாராட்டு. தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தினமும் காலையில் லோடு ஆட்டோ மூலம் தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரிப்பது வழக்கம். இந்த நிலையில் அண்ணா நகர் 3வது தெரு பகுதியில் தூய்மை பணியாளர்கள் வழக்கம் போல் குப்பை வண்டிகள் குப்பைகளை சேகரித்து கதிர்வேல் நகர் பகுதியில் உள்ள நுண் உரை மையத்திற்கு கொண்டு சென்றனர். அண்ணா நகர் 3வது தெருவை சேர்ந்த முத்துமாலை என்ற பெண் வழக்கம் போல் குப்பைகளை அந்த வண்டியில் கொட்டியுள்ளார். அப்போது முத்துமாலை இடுப்பில் வைத்திருந்த மணி பஸ்ஸை காணவில்லை. அதில் 5 பவுன் தங்கச் சங்கிலி வைத்திருந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் குப்பை கழிவுகளோடு சேர்த்து மணி பஸ்ஸை குப்பை வண்டியில் கொட்டி இருக்கலாம் என்று சந்தேகித்து உடனடியாக கதிர்வேல் நகர் நுண் உரை மையத்திற்கு விரைந்து சென்று சம்பவத்தை கூறியுள்ளார். அந்த பகுதியில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கொட்டப்படாமல் அப்படியே வண்டியில் இருந்தது. இதைத் தொடர்ந்து முத்துமாலை வேண்டுகோளுக்கிணங்க அந்த வண்டியில் இருந்த குப்பைகளை ஒரு தார்பாயில் பாதுகாப்பாக கொட்டி தூய்மை வாகன ஓட்டுநர் இசக்கி ராஜா, தூய்மை பணியாளர்கள் முனீசுவரி, ராணி மற்றும் பொன்செல்வி ஆகியோர் தேடினார்கள். அப்போது அந்த மூதாட்டி போட்ட வாழை இலை கழிவுகளுக்கு மத்தியில் நகையுடன் மணிபாஸ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 5 பவுன் நகையுடன் மீட்கப்பட்ட மணிபாஸை அந்த பெண்ணிடம் தூய்மை பணியாளர்கள் பத்திரமாக ஒப்படைத்தனர். இதனால் தூய்மை பணியாளர்களுக்கு மூதாட்டி நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். இந்த நிலையில் 5 பேரையும் மாநகராட்சிக்கு அழைத்து தூய்மை பணியாளர்கள் உட்பட 5 பேரையும் ஊக்குவிக்கும் விதமாக மேயர் ஜெகன் பெரியசாமி, ஆணையர் பிரியங்கா ஆகியோர் சால்வை அணிவித்து ஊக்கத்தொகை வழங்கி ஊக்குவித்து பேசுகையில், மாநகராட்சிக்கு பெருமையை தேடித்தந்த உங்களது நேர்மையை பாராட்டுகிறோம். கொரோனா காலகட்டத்தில் தாங்கள் ஆற்றிய பணிகளை வாழ்நாளில் மறக்க முடியாது. 60 வார்டுகளிலும் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் பணியாளர்களுக்கு முன் உதாரணமாக நீங்கள் இருந்து பணியாற்றியதைப் போல் எல்லோரும் இதேபோன்று பணியாற்றி மாநகராட்சிக்கு மேலும் பெருமை கிடைக்கும் வகையில் எல்லோருடைய பணியும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். விழாவில் நகர் நல அலுவலர் கணேஷ், பகுதி சுகாதார ஆய்வாளர் சந்தனகுமார், திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன், போல்பேட்டை பகுதி பிரதிநிதிகள் பிரபாகர், ஜேஸ்பர், மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ், ஆணையரின் நேர்முக உதவியாளர் துரைமணி உட்பட பலர் உடனிருந்தனர்.